இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவ மீசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். யாசுவா தாமே உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. வாசிங்க யாராவது ஒரு ஆள். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பரன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகி யாவா உன்னோடு இருக்கிறார் என்றார். யாசுவா இந்த வார்த்தையை சர்வ வல்லமையுள்ள தேவன் யோசுவாவோடு கூட 3 முறை சொன்னார். ஒரு தடவை 2 தடவை இல்லை, 3 முறை சொன்னார். அதற்கு முன்பாக மோசே யோசுவாவிடம் இந்த வார்த்தையை சொன்னார். இந்த வார்த்தையினுடைய மகிமை என்ன? இந்த வார்த்தையினுடைய வல்லமை என்ன? இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்று சொன்னால், யோசுவா கலக்கத்தோடு குழப்பத்தோடு பலன் குன்றினவனாய் தயக்கத்தோடு இருந்த போது சர்வ வல்லமையுள்ள தேவன் சொன்ன வார்த்தை. ஏனென்றால் மோசே மரித்துவிட்டான். மரித்துவிட்ட காரணத்தினால் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு கானானுக்குள் கடந்து போக வேண்டும். கானானுக்குள் போக வேண்டுமானால் மோசே மரித்த அடுத்த வினாடி யோசுவா வழிநடத்த வேண்டுமானால் யோர்தானை கடக்க வேண்டும். அது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. யோர்தானை கடந்து போனால்தான் கானானுக்குள் பிரவேசிக்க முடியும். முதல் தடை யோர்தான். இவருக்கு ஒரு கலக்கம், எப்படி நான் கானானுக்குள் போவது? ஏனென்றால் ஒரு நாள் மோசே இவனை தன்னுடைய ஊழியக்காரனாக தெரிந்து கொண்ட பின்பு இந்த வார்த்தையை மோசே யோசுவாவிடத்தில் முதல் முறையாக சொல்லுகிறான். மோசே கலங்காதே, திகையாதே, பலம் கொண்டு திடமனதா இரு என்று சொல்லுகிறான். அவனுக்கு அப்போ ஒன்றும் புரியல. ஆனா அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மோசே மரித்து போன பிறகு யாவா இந்த வார்த்தையை அவனுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அவனுக்கு பயங்கரமான கவலை, அவனுக்கு பயங்கரமான மனப்போராட்டம், அவனுக்கு பயங்கரமான பிரச்சனை. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்துவது? அதான் கேட்டீங்களே, ஐயா உங்களுக்கு சொன்னார். என்ன சொன்னார்? இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு செங்கடலை கடந்து எதிராயிருந்த பட்டணங்களை எல்லாம் அழித்து தரைமட்டமாக்கி இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி கூட்டிச் சென்றார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ முறுமுறுத்தபடியினால் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்களை கொன்று குவிக்கிறார் என்று சொல்லி நம்ம கேட்டோம். இதான் உண்மை. தேவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய ஜனம், நான் இஸ்ரவேலின் தேவன். இப்ப நான் இஸ்ரவேலின் தேவன் என்று சொன்னவர் இஸ்ரவேல் ஜனத்தை கொன்று நாசம் பண்ணுகிறார். இறுதியாக வாக்குத்தத்த தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்காக நியமிக்கப்பட்டவர்கள், யோசிக்கணும் நீங்க, 2 பேர் தான். ஆமென். ஏன் அவங்க 2 பேரு அப்படின்னா, அவங்க இஸ்ரவேல் ஜனத்தினுடைய ஆவியை பெறாமல் அவர்கள் வேறு ஆவி பெற்றிருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ஒரு ஆவி இருந்துச்சு. அந்த ஆவி என்ன அப்படின்னா, முறுமுறுக்கிற ஆவி, அவிசுவாசப்படுற ஆவி, தேவனை நம்பாத ஆவி, தனக்கென்று தெய்வத்தை உண்டு பண்ணுகிற ஆவி. இந்த ஆவி இல்லாமல் வேறொரு ஆவி காலேபையும் யோசுவாவையும் பற்றி கொண்டபடியினால் இவர்களுக்குள் இருந்த விசுவாசம், இவர்களுக்குள் இருந்த நம்பிக்கை கானானுக்குள் பிரவேசிக்க வைத்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய தன்மை, அந்த பவர் யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட போது யோசுவா கலங்குகிறான். இவர்களை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது? இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள். நான் எப்படியாய்
யாவுக்குள் வளருவது? எப்படியாய் சபையினுடைய ஊடாய், வேத வசனத்தினுடைய ஊடாய் நான் வாழ்வது? இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசை எப்படி எதிர்ப்பது? என்னிடத்திலும் என்னுடைய குடும்பத்திலும் போராடி கொண்டிருக்கிற இப்பிரபஞ்சத்தின் ஆவியை நான் எப்படி ஜெயிப்பது என்கின்ற கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்தும் சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவா சொல்லுகிறார், பலங்கொண்டு திடமனதாயிரு. யாரை எதிர்க்கிறதுக்கு? வேதவசனத்தை வாசித்து வேதவசனத்தின்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிற அத்தனை பேரும் யுத்த வீரர்கள். சும்மா இருக்க முடியாது. நான் கோழையாக்கும், எனக்கு சண்டை போட முடியாது, பிசாசோடு சண்டை போட முடியாது, அந்நிய அக்கினிகளோடு சண்டை போட முடியாது என்று சொல்லி ஓய்ந்திருக்க முடியாது. இவர்கள் அத்தனை பேரும் யுத்த வீரர்களாக மாற வேண்டும். தேவன் அழைச்ச அத்தனை பேரும் போராடுறவங்க தெரியுமா? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தேவன்கிட்ட சண்டை போடுவோம், தேவ மனுஷன்கிட்ட சண்டை போடுவோம். அல்லேலூயா. இப்படிதான் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, தேவன் செய்யறது நமக்கு பிடிக்காது, தேவ மனுஷன் செய்யறது நமக்கு பிடிக்காது. ஆனா நாம செய்யறது எல்லாம் நமக்கு பிடிக்கும். ஏன்னா நாம பரிசுத்தவான் என்று நினைக்கிறோம். தேவன் பாவி, தேவ மனுஷன் பாவி. நான் மட்டும் பரிசுத்தன். இந்த எண்ணம் யாரிடத்தில் கடந்து வருகிறதோ அவர்கள் அத்தனை பேரும் தேவனுக்கு விரோதியாய், தேவ மனுஷனுக்கு விரோதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த எண்ணமும் இந்த கிரியைகளும் நம்மை விட்டு மாற வேண்டும். ஏனென்று சொன்னால், தேவ மனுஷர்களோடு கூட தேவன் இருப்பார். அல்லேலூயா. அவர் ஒரு தேவ மனுஷனையும் கைவிட மாட்டார், ஆனால் உன்னை கைவிடுவார். அல்லேலூயா. நீ தன்னை பரிசுத்தவான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா, உன்னை கைவிட்டு விடுவார். உங்களுக்கு தெரியுமா, கோத்திர பிதாக்கள் 12 பேரை தெரிந்தெடுத்து 10 பேரை கொன்றார். அப்ப உனக்கு என்ன கதி? நம்ம புரியணும். கோத்திர பிதாக்களை தெரிந்து கொண்டார், கானானுக்குள் கடந்து போய் வேவு பார்த்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி. இவர்கள் கானானுக்குள் போனார்கள், வேவு பார்த்தார்கள். அங்கிருக்கிற ராட்சசர்களை பார்த்தேன், அங்கிருக்கிற பலவான்களை பார்த்தேன் சொன்னாங்கல்ல. அந்த தேசத்தை பிடிக்க முடியாது, அங்கு போக முடியாது என்று சொல்லி பின் திரும்பி கடந்து போக பார்த்தார்கள். ஆனால் 2 பேர் சொன்னாங்க, இல்ல நம்ம கானானை சுதந்திரமாக்கி கொள்ள முடியும் என்கின்ற விசுவாச வார்த்தை. உண்மை என்ன தெரியுமா? 2 பேருடைய விசுவாச வார்த்தையினுடைய ஊடாய் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். கானானுக்குள் இருந்த 7 பலத்த ஜாதிகளை துரத்தினார்கள். இது உண்மை. 7 பலத்த ஜாதிகளை துரத்துவதற்கு தேவன் அவர்களோடு கூட இருந்தார். நாம விசுவாசிக்க வேண்டிய பகுதி இங்கதான் இருக்குது. என்ன? என்னோடு கூட என் தேவன் இருந்தால் எனக்கு விரோதமாய், என்னுடைய குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவை என்னால் ஜெயிக்க முடியுமா, முடியாதா? அப்படியானால் என்னிடத்தில் தேவன் இருக்கிறாரா? பலன் கொண்டு திடமனதாயிரு, கலக்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். பிரைஸ் யாசுவா. நம்ம கூட இருக்கிறாரா? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்ப்போமே. நம்ம கூட இருக்கிறாரா தேவன்? நான் உண்மையை சொல்லுவேன், இல்லை. ஏன்னா உன் மனசு சரியில்லை, உன் வாழ்க்கை சரியில்லை, உன் விசுவாசம் சரியில்லை. அப்புறம் எப்படி தேவன் உன்னோடு கூட இருப்பார்? பிரைஸ் யாசுவா. அல்லேலூயா. அப்போ அதுக்காக தான் நம்மை பார்த்து இந்த நாள்ல, அன்னைக்கு யோசுவாவை பார்த்து சொன்ன தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், பலங்கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். என்ன ஒன்ன பலப்படுத்துகிறது நான் இருக்கிறேன், கவலைப்படாது என்றாரு. அப்ப இந்த வருஷம் நீங்க கவலைப்படக்கூடாது. யாரு கவலைப்படக்கூடாது? பாவியை பார்த்து சொல்லல, கானானுக்குள் கடந்து போக வேண்டும் என்று விரும்பின யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். நீ பரம கானானுக்குள் கடந்து போக ஆசைப்படுகிறாயா? அதற்காக எதிரிகளை நாசம் பண்ண தயாரா இருக்கிறாயா? அப்படியானால் உன்னை பார்த்து சொல்லுவார், பயப்படாத, எவ்வளவு பெரிய சத்துரு வந்தாலும், எவ்வளவு பெரிய பிசாசு வந்தாலும் கவலைப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்.
அது உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. அல்லேலூயா.